மொத்தத்தில் 3 விஷயங்களுக்காகத்தான் மனிதன் போராட வேண்டி இருக்கும். மனிதனுக்கு 3 உடல்கள் உள்ளன. இந்த பிரபஞ்சத்திற்கும் 3 உடல்கள் உள்ளன. அவைகள் ஸ்தூல சரீரம், சூட்சும சரீரம், காரண சரீரம். ஸ்தூல சரீரம் என்பது 5 பஞ்சபூதங்களால் ஆனது. மனிதனுடைய 5 புலன்களால் அறிய முடிவது இந்த ஒரு உடலை மட்டும்தான். அடுத்தது சூட்சும சரீரம். இந்த உடல் ஆற்றல்களால் ஆனது. இந்த உடல் 19 கூறுகளால் ஆக்கப்பட்டுள்ளது. இந்த உடலை கண்களால் காண இயலாது. அடுத்தது காரண சரீரம். இதுதான் மூல காரண உடல். படைப்பிற்கான விதை இதில்தான் உள்ளது. படைப்பிற்கு மூலமாக 24 அடிப்படை தத்துவங்களை கொண்ட திட்டங்கள், அதாவது விதை இந்த உடலில்தான் உள்ளன. இந்த உடலை கண்களால் காண இயலாது. மொத்தத்தில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் மனிதனுடைய ஸ்தூல சரீரம் பருப்பொருளால் ஆனது, சூட்சும சரீரம் ஆற்றலால் ஆனது, காரண சரீரம் உணர்வுகளால் ஆனது. அதனால் ஒரு மனிதன் போராடுவது இந்த மூன்றினை பெறுவதற்காக மட்டும்தான். 3 விதமான அம்சங்களை நோக்கித்தான் மனிதனுடைய ஈர்ப்பு இருக்கும். அதாவது மனிதனுக்கு இந்த 3 விதமான அம்சங்கள் மீது ஈர்ப்பு ஏற்படுத்தப்படும். 1. பொருண்மை பருப்பொருள் ஈர்ப்பு. 2. உயிராற்றல் ஈர்ப்பு. 3. எண்ண உணர்வு ஈர்ப்பு. முதலாவது அடிப்படை தேவைகளான உணவு, உடை மற்றும் இருப்பிடம் எல்லாம் பொருண்மை பருப்பொருள் சார்ந்த ஈர்ப்பு, ஏனெனில் இவைகள்தான் பௌதீக உடலை கட்டமைத்து உயிரை பேணுகின்றன. அடுத்தது இனப்பெருக்க தேவைக்கான எதிர்பாலின உடல் ஈர்ப்பு, தன்பாலின உடல் ஈர்ப்பு அல்லது தன் உறுப்பு ஈர்ப்பு, இவைகள் எல்லாம் உயிர் ஆற்றல் சார்ந்த ஈர்ப்புகள். அடுத்தது நான் எனும் எண்ண உணர்வு மேம்படுத்தலுக்காக, ஒரு தனி மனித ஆன்மாவின் காரண சரீரத்தின் தேவைக்காக பெயர், புகழ் மற்றும் கீர்த்தி அடைய வேண்டும் என்ற எண்ண உணர்வு சார்ந்த ஈர்ப்பு. இந்த 3 விதமான அம்சங்களின் மீதுதான் மனிதர்களுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டு போராடிக் கொண்டே இருப்பார்கள்.